போ. கார்த்தி அண்ணே, இப்போ நம்ம ரிசல்ட் எப்படி தெரியும்? அண்ணே நம்ம ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணதுனால 8 மணிக்கு அவங்களே நம்ம கால் பண்ணிடுவாங்கண்ணே. அவங்களே பண்ணிடுவாங்க. சரி சரி. அம்மா பாத்தியாமா, அவங்க சமையல் பண்ணதை ஷூட் பண்ணி அனுப்பிட்டாங்க. 8 மணிக்கு முடிவு வேற தெரியுமா? சும்மாவே அண்ணனை கையில பிடிக்க முடியல. இதுல மட்டும் அவ செலக்ட் ஆயிட்டா அப்புறம் அவ்வளவுதான். இந்த வீட்டையே 2 ஆக்கிடுவாருன்னு நினைக்கிறேன். ஏண்டி, இது ஏதோ ஸ்டார் ஹோட்டல்ல நடக்கிற போட்டியா? அதுக்கெல்லாம் இவ்வளவு போய் செலக்ட் பண்ணுவாங்களா? செலக்ட் ஆனாலும் இவ வீட்டை விட்டு தானே கிளம்பி போனோம். ஒன்னும் நடக்காது, நான் பாத்துக்கிறேன். ஏய், நீ என்ன குட்டி போட்ட பூனை மாதிரி அலமோதுற? உனக்கு புரியாதுமா, நீ கொஞ்ச நேரம் பேசாம இருமா. என்ன போனை கையில எடுக்காதீங்க. அப்புறம் சிக்னல் வராம போன் வராம போயிடுது. போன் அங்கேயே வச்சிருங்கண்ணே. ஐயோ வச்சிடறேன். இப்போ வரும்ல? இப்போ வருண்ணே. நீங்க யாராவது ஃபோன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. நானே போன் பண்றேண்ணே. இதோ வருதுண்ணே. வருது. அண்ணே, ஸ்பீக்கர்ல போடுங்களேன். ஹலோ, வணக்கம் சார். நாங்க பிரைவேட் ஃபைனான்ஸ்ல இருந்து பேசுறோம். உங்களுக்கு பர்சனல் லோன் ஏதாவது வேணுங்களா? உங்க அட்ரஸ் ப்ரூஃப் டீடைல் எல்லாம் கொடுத்தீங்கன்னா உடனே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் சார். சார், அப்புறம் நீங்க என்ன மாதிரி ஜாப்ல இருக்கீங்க சார்? கொடுங்க மாம்சு. டாய் சார் சொல்லுங்க சார், தேவைப்படுதா சார்? தேவைப்படுது. சொல்லுங்க சார். என்னென்ன தேவைப்படுதுன்னா, ஒரு மட்டன் பிரியாணி. அப்புறம் நான் சொல்றதெல்லாம் கரெக்டா நோட் பண்ணிக்கங்க. கறி நல்லா வெந்திருக்கணும் சார். அப்புறம் எலும்பு நிறைய போட்டுறாதீங்க, பல்லெல்லாம் வலிக்கும் சார். நான் ஃபைனான்ஸ். இது அப்புறம் இந்த சிக்கன்ல உப்பு கறி இருக்குல்ல, அத நல்ல பிரமாதமா பண்ணி ஸ்பைசியா ரெடி பண்ணி கொண்டு வந்துடணும். என்ன அப்புறம் அது பேர் என்ன? ஷெஷ்வான் ஃப்ரைட் ரைஸ். நல்ல காரமா வேணும். என்ன அப்புறம் இந்த கலக்கி இருக்குல்ல, கலக்கி அத நல்லா சூடா கொண்டு முடியுமா? சார், நீங்க யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க சார். சீக்கிரம் போனை கட் பண்ணுங்க, அங்க இருந்து கால் வர போகுது. கட் பண்ணுங்க. நீங்களும் யாருன்னு தெரியாம தான் பேசிட்டு இருக்கீங்க. யாரு என்னன்னு தெரியாம போனை போட்டு லோன் வேணுமான்னு லோன்னு பேசி எங்களை அலைய விட வேண்டியது. எங்கேயாவது பைக்ல அவசரமா போயிட்டு இருப்போம், அப்பன்னு பார்த்து போன பண்றது. அவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவுலயும் வண்டியை ஓரம் கட்டி நாங்க ஹெல்மெட்டை கழட்டி காதுல வச்சா லோன் வேணுமான்னு கேக்குறீங்க. இதெல்லாம் மனுஷனுக்கு எவ்வளவு பெரிய எரிச்சல் தெரியுமா உனக்கு? ஷோ கட் பண்ணுங்க, அங்க இருந்து கால் வர போகுது. எனக்கு பசிக்குது, நான் போனை கட் பண்றேன். மாமா, கலக்கிட்டீங்க மாமா. தேங்க்யூ. மாப்பிளை எடுங்க. ஹலோ அண்ணாச்சி, முனீஸ்வரா இருக்காங்களா? முனீஸ்வரனும் முத்துலட்சுமியும் வெளியே போயிருக்காங்க சார். போன வைங்க, சீக்கிரம் வந்துருவாங்க. போன வைங்க. ஆர்டர் கொடுத்திருந்தாங்க. ராங் காலா பண்ற. உடனே நீ போன வைக்கல, நான் கருப்பு சாமியா மாறி உன் கழுத்தை கடிச்சிடுவேன். மாப்பிள ரொம்ப டென்ஷன் பண்றான். மாப்பிள எடுத்து ஊத்திருச்சு. வரலமா? இவ ஒரு போக்கத்தவ. அவளுக்கு போன் வந்துற போகுதுன்னு நீ பண்ற கூத்துல என்னோட நிம்மதியே போயிடுச்சு. என்ன போகுது? எதுக்கு தேவையில்லாம இப்ப அம்மாவை டென்ஷன் ஆக்குற? கொஞ்சம் அமைதியா இரு. உனக்கு தெரியாது மருதண்ணே,
எனக்கு செம்ம டென்ஷனா இருக்கு. நீ கொஞ்ச நேரம் கம்முன்னு இரு. வாங்க எல்லாரும், எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன், சாப்பிடலாம் வாங்க. அண்ணி என்ன நீ கொஞ்சம் கூட எக்ஸைட்மெண்டே இல்லாம பேசுறீங்க? நாங்கெல்லாம் போன் வருமான்னு காத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க என்னடானா இப்படி அமைதியா இருக்கீங்க? வந்து சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு வேற கூப்பிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அதுக்கும் ஏதோ சம்மந்தம் இல்லாத மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. கார்த்தி, போன் வந்தா வரதான் போகுது, அதுக்கு ஏன் எல்லாரும் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? வாங்க சாப்பிடலாம். டேய் பட்ரா, இது இல்லைன்னா என்ன, இன்னொரு போட்டியில பாத்துக்கலாம். அது அப்படி இல்லடா, அது வெண்ணிலாக்கு இது நடந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே, புதுசா வேற இருக்குன்னு ஆசைப்பட்டேன். அது என்னடானா, சரி விடு, சாப்பிடலாம் வாங்க. ஹலோ சார், வெண்ணிலா மேடம் இருக்காங்களா? வெண்ணிலா இருக்காங்க. நீங்க? நாங்க சமையல் போட்டி நடத்துற இடத்துல இருந்து கால் பண்றோம். கூப்பிடுறேன், உடனே கூப்பிடுறேன். வெண்ணிலா மாமா, இல்ல வா வா சீக்கிரம் வா. வரேன். என்ன மாமா? போன் அந்த காம்படிஷன்ல பேசுறாங்க. பேசு. ஹலோ மேடம், நீங்க பண்ண டிஷ் வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருந்தது, அதனால நீங்க போட்டியில கலந்துக்க செலக்ட் ஆயிருக்கீங்க. மேடம், நீங்க தியேட்டர்லயே இருக்கீங்க? இல்ல, வீட்ல தான் இருக்கேன். அப்படியா? சரிங்க மேடம். அப்புறம் நாளைக்கு போட்டி சென்னையில இருக்கிற விஜய் பார்க் ஹோட்டல்ல நடக்க போகுது. உங்களுக்கு அதோட அட்ரஸ் மெசேஜ் பண்ணிடுறோம். சரி. ஐயோ அண்ணி, தேங்க்ஸ் சொல்லுங்க, தேங்க்ஸ் சொல்லுங்க. தேங்க்ஸ் தேங்க்ஸ். வெல்கம் மேம். சூப்பர் சூப்பர். ரொம்ப சந்தோஷம் வெண்ணிலா. காலைக்கிட்ட போ. கார்த்தி, அண்ணே உனக்கு தான்டா தேங்க்ஸ் சொல்லணும். நீ மட்டும் இல்லாத நடந்திருக்காது. உங்க அன்னைக்கு நீ ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க. ரொம்ப 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 தேங்க்ஸ்ரா. இதுல என்னென்ன இருக்கு? பூஜாமா, அண்ணா, இந்த ஐடியாவே நீதாம்மா கொடுத்த. இல்லைன்னா இதை பத்தி யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். அப்பா, எல்லாம் நல்லபடியா நடந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம். இந்த சந்தோஷத்தோட போய் எல்லாம் சாப்பிடுங்க. அது ஒண்ணும் இல்ல, நான் சொல்ல மறந்தே போயிட்டேன். இன்னைக்கு மில்லுக்கு மெயின்டெனன்ஸ்க்கு ஆள் வராங்க, நான் போய் ஆகணும். நான் கிளம்புறேன், நீ சாப்பிட வேணா கொடுத்து அனுப்பிச்சிரு. அதுக்கப்புறம் நாளைக்கு உனக்கு காம்படிஷன் இருக்கு, நீ சீக்கிரம் போய் ஆகணும். அதனால நீ ஞாபகம் வச்சுக்கோ, சரியா? கார்த்திக் கூட பாத்துக்கோ. வரேன்டா. சரிடா. அண்ணி வாங்க சாப்பிடுவோம். ஆமாமா, எனக்கு வயிறு பசிக்குது. எல்லாம் சாப்பிடலாம் வாங்க. போங்க. அம்மா அம்மா, என்னம்மா பண்றது? அண்ணன் வேற அவளை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கிளம்புது. அவ மட்டும் போட்டிக்கு போயிட்டு கலந்து ஜெயிச்சுட்டா, அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள அவங்களோட அலப்பறை தாங்கவே முடியாதுமா. அவளை இனிமே கையிலேயே பிடிக்க முடியாதுமா. அவ போட்டியில கலந்துக்க மாட்டான். வீட்டை விட்டு போனாதானே கலந்துக்க முடியும். மருது, நான் சொல்ற மாதிரி செய். என்னம்மா? சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன்.
என் தொழிலுக்கு இதெல்லாம் பண்ணக்கூடாதுதான். கொஞ்சம் பிரச்சனைனாலும் உயிருக்கு ஆபத்து வந்துடும். அதான் கொஞ்சம் யோசிக்கிறேன். சொன்னா கேளுங்க. காரியம் மட்டும் கச்சிதமா முடிஞ்சா இது என்ன, இதுக்கு மேலேயும் தரேன். இந்தாங்க வாங்கிக்கோ. வேண்டாம், எனக்கு மனசு ஒரு மாதிரி இருக்கு. யோசிக்காதீங்க, வாங்கிக்கோங்க. இல்லை சார், ஏதோ பெரிய தப்பு பண்ற மாதிரி இருக்கு. சொல்றேன்ல, வாங்கிக்கோங்க. பிடிங்க. ம். இந்தாங்க சார். இந்த மருந்தை சுவாசிச்சாலே ஜன்னி வந்துடும். நான் சொல்றபடி பண்ணுங்க. ஏசி மிஷின்ல ஃபில்டருக்கு அடியில இந்த மருந்தை பஞ்சில் நினைச்சு வச்சிருங்க. ஏசி ஆன் பண்ணி தூங்குனாங்கன்னா தூங்குறவங்க யாரும் காலையில எந்திரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு குளிர் ஜுரம் வந்துடும். சாதாரண ஜுரம் இல்லை, 4 நாளைக்கு குளிரும் ஜுரமும் வந்து ஜன்னி கண்டு உடம்பையே வாட்டி வதைக்குங்க. இங்க பாருங்க, இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. புரியுதா? சரிங்க. வெண்ணிலா, நாளைக்கு போட்டியில நீ தான் ஜெயிக்கிற. ஆல் தி பெஸ்ட். வெண்ணிலா, போட்டியில கூட நீ செஞ்ச உளுந்த களிய பண்ணிடலாம் போல இருக்கு. ரொம்ப பிரமாதமா இருக்கு. அக்கா, அதுக்கு வேற ஏதாவது பண்ணலாம்க்கா. யோசிக்கலாம். நல்லா யோசிங்க, சூப்பரா இருக்கணும். சரி. அண்ணி, நீங்க எதுவும் சாப்பிடலையா? அத்தை வந்துடட்டும், நான் அப்புறம் சாப்பிடுறேன். எவ்வளவு நேரம் நீ வெயிட் பண்ணுவீங்க? நீங்க முதல்ல சாப்பிடுங்க. சீக்கிரம் சாப்பிடுங்க. சாப்பிடுறேன். நீங்க சொன்ன மாதிரியே அந்த வைத்தியர்கிட்ட வாங்கிட்டு வந்துட்டேன். வெண்ணிலா ரொம்ப நேரமா எங்களை சாப்பிட வர சொல்லி காத்துக்கிட்டு இருக்கா. நாங்க போய் சாப்பிடுறோம். நீ போய் விஷயத்த வைத்தியர் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி செஞ்சு முடிச்சிடு. சரியா? சரிம்மா. வாங்க சாப்பிடலாம். வெண்ணிலா, எங்க போற? இல்ல,
மேல போன மறந்து வச்சுட்டேன். போன் அடிக்குது. முத்து மாமா தான் கூப்பிடுதுன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷத்தை போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அம்மா மருது வந்துட்டானா பாரு. ரூம்ல இருக்கானா? என்னன்னு தெரியலையம்மா. முத்து மாமா. வெண்ணிலா சாப்பிட்டியா? இல்ல முத்து மாமா, இப்பதான் அத்தைக்கு கீழே பரிமாறிட்டு இருந்தேன். போன் அடிச்சது, அதான் வந்தேன். தோ நான் கீழே போறேன் முத்து மாமா. இந்த பாரு, சீக்கிரம் சாப்பிடணும், புரியுதா? நான் வீட்டு இல்லைன்னு நீ பாட்டு சாப்பிட வேலை பார்த்துட்டே இருக்கக்கூடாது. நேரத்துக்கு சாப்பிடணும். நீ சாப்பிட்டியா முத்து மாமா? ஃபுல் கட்டு. நீ கொடுத்து அமிச்சதை சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் உட்காந்துருக்க. சரி. இந்த பாரு, அவளுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் வேலை இருக்கு. நீ போய் தூங்கிடு. நாளைக்கு சீக்கிரம் எந்திரிக்கணும். போட்டி இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல? சரி முத்து மாமா, நான் பாத்துக்கிறேன். சரி. யாரு போன்ல? முத்து மாமா தான் கூப்பிட்டாரு. காலையில வரதுக்கு லேட் ஆகும், சென்னைக்கு கிளம்பி போறதுக்கு ரெடியாருன்னு சொன்னாரு. சரி சரி. மருது வெண்ணிலா கண்ணுல படலன்னு நினைக்கிறேன்.